Pranams to Secretary Maharaj of Ramakrishna Mission Home. எல்லா சகோதரருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாளாகப்பட்டது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நாள். காரணம் என்னன்னா, சுவாமி விவேகானந்தர் அவர்கள் நிறைய பேர் வந்து ஸ்பிரிச்சுவல் ஜாயண்ட் அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் சுவாமி விவேகானந்தர் உடைய நோக்கம் என்னவா இருந்ததுன்னா, அமெரிக்காலேருந்து வந்ததுக்கு அப்புறம் அசிர்பாக் அப்படிங்கிற ஒரு இடம் சென்ட்ரல் இந்தியாவில், அங்கே வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் யூனிட் ஆரம்பிக்கணுன்றது தான் அவருடைய விஷனாக இருந்தது. அது நிறைய காரணங்கள், அப்போ பிரிட்டிஷர்ஸ் இருந்ததுனால சுவாமி விவேகானந்தர்னால அதை ஆரம்பிக்க முடியாமல் போச்சு. ஆனால் சுவாமி விவேகானந்தர் என்ன எழுதினாருன்னா, கம்ப்ளீட் ஒர்க்ஸில் கல்யாணம் ஆகாத இளைஞர்களை கொடுங்க, அவங்கள நம்ம ஜப்பானுக்கு அனுப்பலாம், ஜப்பானுக்கு அனுப்பிச்சு டெக்னிக்கல் எஜுகேஷன் கொடுத்து இந்தியாவுக்கு கூட்டிட்டு வந்து இண்டஸ்ட்ரி, ஃபேக்ட்ரி, ஒர்க் ஷாப் வச்சு அவங்க ப்ரொடியூஸ் பண்ற ப்ராடக்ட், தயாரிக்கிற பொருளை யூரோப், அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சு அந்த லாபத்தை இந்தியாவுக்கு கொண்டு வந்து தனக்குன்னு வச்சுக்காம எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ற இளைஞர்களை நம்ம உருவாக்கலாம் அப்படின்னு சொன்னாரு சுவாமி விவேகானந்தர் அவர்கள். His vision was skill education. Swami Vivekananda was against Lord Macaulay model of education. அதுக்கான இன்ஸ்பிரேஷன் எடுத்தது தான் சுவாமி விவேகானந்தர் வந்து ஜப்பான். நிறைய இடங்கள்ல வந்து சுவாமி விவேகானந்தர் ஜப்பான் 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 சொல்லியிருப்பார். எப்பெல்லாம் ஜப்பான் சொன்னாரோ அப்பெல்லாம் அவர் பேசினது ஸ்கில் டெவலப்மெண்ட் பத்தி. சரி, சுவாமி விவேகானந்தர் சொன்னதை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து நம்மளுடைய ராமகிருஷ்ண மடத்தில் மாங்கா என்னனும் அப்படின்னு ஆசைப்பட்டவர். அதுக்கப்புறம் பல்வேறு காரணங்களாக தேச பணிக்காக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் வந்து ஒரு சுதந்திர வீரர் ஆனார். அவருடைய பதிவுகள் நிறைய இளைஞர்கள் படிக்கிறது இல்லை. அவரோட பதிவுகளும் சுவாமி விவேகானந்தரோட பதிவுகளும் டிட்டோ டிட்டோ ஒரே விஷயம்தான். ஸோ சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் தாட் அப்படிங்கிற ஒரு புக் இருக்கு. அந்த புக்கில் இண்டஸ்ட்ரியலைசேஷன் பத்தி என்ன பேசியிருக்காருன்னு நான் எடுத்து பார்க்கும் பொழுது, அவரோட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பார்க்கும் பொழுது, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சுவாமி விவேகானந்தர் இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு ஜப்பானுக்கு போய் பேசுறார், நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வேணும்னு சொல்லி. அப்போ அவர் அப்சர்வ் பண்ணதும், விவேகானந்தர் அப்சர்வ் பண்ணதும் ஒண்ணுதான், என்னன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட், ஸ்கில் டெவலப்மெண்ட், ஸ்கில் டெவலப்மெண்ட். இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டரை நமக்காக வரதராஜன்ஜி அவர்கள் வந்து பிபிசிஎல் வழியா இந்த சென்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணி நம்மளுடைய பாலிடெக்னிக் எஜுகேஷனை இன்னைக்கு வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷனா கொண்டு வந்திருக்கார் நம்மளுடைய பிபிசிஎல் சேர்மன். சுவாமி விவேகானந்தர் கண்ட கனவு, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கண்ட கனவு இன்னைக்கு நம்மளுடைய பிபிசிஎல் விவேகானந்தா ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் வழியா ஆக்ஷன் ஆயிருக்கு. ஏன் நண்பர்களே நான் சொல்றேன்னா, ஒரு குழந்தை இன்னைக்கு வந்து ஏழை குடும்பத்தில் பிறந்தோ, அவங்களுக்கு அம்மாவோ அப்பாவோ இல்லை, ஒரு ஆர்ஃபனா இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு இன்னைக்கு எஜுகேஷன் கொடுத்து மேன் மேக்கிங் அண்ட் கேரக்டர் பில்டிங், வாழ்க்கையில எதுவுமே செய்ய முடியாத அந்த ஹோப் இல்லாத குழந்தைய இன்னைக்கு ஒரு டெக்னிக்கல் எஜுகேஷன் கொடுத்து ஒரு மேன் மேக்கிங் அண்ட் கேரக்டர் பில்டிங் பண்ணி ராமகிருஷ்ணா ஹோம் அவரை மனிதனா உருவாக்கி இந்த சமுதாயத்துக்கு லீடரா உருவாக்குற அந்த பணியை நம்ம ராமகிருஷ்ணா ஹோம்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அந்த இடத்துல நீங்க படிக்கிறீங்க, இங்க இருந்து பெரிய ஆட்களா நீங்க ஆக போறீங்க. உடனே அடுத்த கேள்வி வரும், சார் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க சார், வசதி இருக்கவங்க எல்லாம் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க சார்னு 2-3 கேஸ் ஸ்டடி உங்களுக்கு சொன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். பெரிய படிப்புகள் படிக்கிறவங்க, இப்போ நான் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்லாம் படிச்சிருக்கேன். என்னுடைய ரியலைசேஷன் என்னன்னா, ஒரு 4 வருடங்களாக நான் டிராவல் பண்றேன், 5 வருடமா நிறைய பேரை மீட் பண்றேன். நிறைய படிக்க 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 மைண்ட் வந்து கண்டிஷன் ஆயிடுது. மைண்ட் கண்டிஷன் ஆக என்ன ஆகுதுன்னா, சுகத்தை தேடுது. சுகத்தை தேட தேட என்ன ஆகுதுன்னா, ஒரு ஃபார்மல் ஸ்ட்ரக்சர்ல ஏசி ரூம்ல வேலை பண்றது தான் பிடிச்சிருக்கு. இன்னைக்கு சுவாமி விவேகானந்தர் சொன்ன ரெனன்சியேஷன் என்னன்னா, அதெல்லாம் விட்டுட்டு மக்கள் பணிக்கு வர்றது ஒரு ரெனன்சியேஷனா இருக்கு. அப்ப என்ன மீன் பண்றேன்னா,
நீங்க போய் பாருங்க, யாரெல்லாம் சாதிச்சாங்களோ தொழில்ல தொடங்கி அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கில், ஒரு திறன் பேஸ் பண்ணி தான் தொடங்கியிருப்பாங்க. காலையில் டிவிஎஸ் அவங்களுடைய குழுமத்திலிருந்து வந்திருந்தாங்க. அவங்க வந்து அருமையான ஸ்பீச் கொடுத்துருந்தாங்க. டிவிஎஸ் சுந்தரம் ஐயங்கார் அவர்கள் தன்னுடைய வேலை, சின்ன வேலையில் இருந்தார். அந்த வேலையை விட்டுட்டு ஒரு சின்ன டிரான்ஸ்போர்ட் கம்பெனி ஆரம்பிச்சார். 1920 30களில் ஆரம்பிச்ச குழுமம் தான் டிவிஎஸ். எங்க ஆரம்பிச்சாங்க? டிரான்ஸ்போர்ட்ல. சரி சார், இந்தியாவில் மட்டும்தான் அப்படி நடக்குதா? கிடையாது. ஹோண்டா ஒன் ஆஃப் த பெஸ்ட் கார்ஸ் இன் த வேர்ல்ட், ஐ வுட் சே. அது வந்து அமெரிக்காலேருந்து வரல, நம்மளுடைய ஜப்பான்லேருந்து வந்தது. ஹோண்டாவுடைய தொடக்கம் எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபவுண்டர் வந்து ஒரு சைக்கிள் மேனுஃபேக்சரிங் பண்ற யூனிட் தான் ஆரம்பிச்சார். சைக்கிள் மேனுஃபேக்சரிங் பண்ற யூனிட். இன்னைக்கு ஹோண்டா ஒன் ஆஃப் த பெஸ்ட் கார்ஸ். அவங்க ஜப்பான்ல வித்ததை விட அதிக கார் எங்க வித்திருக்காங்கன்னா இந்தியாவில். ஜப்பான்ல வித்ததை விட, ஏன்னா ஜப்பான் பாப்புலேஷன் வந்து ஒரு 6 கோடி கூட கிடையாது. ஆனா இந்தியா பாப்புலேஷன் 130 கோடி. அதுல பாத்தீங்கன்னா எல்லாரும் ஆஸ்பைரிங் கார் பையர்ஸ். இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ஏதோ ஒரு காலகட்டத்தில் நீங்க கார் வாங்கிடுவீங்க. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட்ல இன்னைக்கு ஹோண்டா வந்திருக்குன்னா, அதை தொடங்கினதும் அந்த ஃபவுண்டர் ஜப்பான்ல. அவர் கிராமத்திலேருந்து வந்து டோக்கியோல வந்து வேலை பண்ணிட்டு அந்த வேலையை விட்டுட்டு சின்ன பைசைக்கிள் யூனிட்டா ஆரம்பிச்சது தான் ஹோண்டா. இன்னைக்கு ஒரு பெரிய நிறுவனமா ஆயிருக்கு. 1991 அவர் இறந்து போயிட்டார். ஆனா அதுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய குழுமத்தை உருவாக்கிட்டு போயிருக்கார். அடுத்தது அதே இன்ஸ்பிரேஷன் நம்ம இந்தியாவில் இருக்கு. நீங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஹீரோ ஹோண்டா அப்படின்னு தான் வந்துட்டு இருந்தது. முன்ஜால் அவர்கள் சைக்கிள் வித்துக்கிட்டு இருந்தவர், சைக்கிள் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தவர். அந்த சைக்கிள் பிசினஸ்ல இருந்து ஆட்டோமொபைல் பிசினஸ் போறது எப்படி போறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹோண்டா கிட்ட நல்ல டெக்னாலஜி இருக்கு, என்கிட்ட மார்க்கெட்டிங் பண்ற கேப்பபிலிட்டி இருக்கு, கொஞ்சம் பணம் வேணும், அந்த பணத்தை பார்ட்னர் பண்ணி போட்டு ஆரம்பிக்கிறாரு ஜாயின்ட் வெஞ்சர்ல. இன்னைக்கு ஹீரோ ஹோண்டா தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பைக்ஸா இருந்துட்டு இருந்தது. இப்போ அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு காலகட்டத்தில் ஹோண்டால இருந்து பிரிஞ்சு இன்னைக்கு ஹீரோ அப்படிங்கிற அந்த பைக் இருந்துட்டு இருக்கு நம்ம நாட்டில். நண்பர்களை, நான் ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன்னா, இன்னொரு எக்ஸாம்பிள் எம்ஆர்எஃப் உடைய மாமன் மாப்பிள்ளை பலூன் வித்துட்டு இருந்தார். இன்னைக்கு எம்ஆர்எஃப் டயர்ஸ் எவ்வளோ பெரிய கம்பெனியா உருவாயிருக்குன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மளுடைய கஷ்டங்கள், நம்மளுடைய அனுபவங்கள், நம்மளுடைய இந்த மாதிரி ராமகிருஷ்ணா மிஷன் ஹோம்ல படிக்கிறது மிகப்பெரிய சொத்து நம்ம வாழ்க்கையில. இட்ஸ் a big asset that you are carrying. எவ்வளோ நீங்க கஷ்டப்பட்டு நீங்க பவுன்ஸ் ஆறீங்களோ, அந்த பவுன்ஸ் ஆகி நீங்க வெற்றி பெறது அஷோர்ட். அந்த அஷூரன்ஸை உங்களுக்கு ராமகிருஷ்ணா மிஷன் கொடுக்குறாங்க. அதையும் தாண்டி இன்னைக்கு நிறைய இன்ஜினியரிங் காலேஜ் போய் நான் பேசுவேன். ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் வந்து அந்த பிளேஸ்மெண்ட் முடியறதுக்கு முன்னாடி கூப்பிட்டாங்க. நான் வரலன்னு தான் சொன்னேன், ஆனால் போயிருந்தேன். அங்கே போயிட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸு கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணியிருந்தேன். அப்போது அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டேன், நீங்கள் வந்து வண்டியில் போயிட்டுருக்கீங்க, வண்டியில் போயிட்டு இருக்கும் பொழுது உங்களுடைய பல்சரோ இல்லை ஹீரோ ஹோண்டாவோ ஏதோ வண்டி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கல்ல, நின்றுடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னாருன்னா, நாங்கள் வந்து மெக்கானிக்கை கூப்பிடுவோம் அப்படின்னு சொன்னார். அவர் என்ன படிக்கிறாரு? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறாரு, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிக்கிறாரு, நிறைய காசு கட்டி படிக்கிறாரு, கேபிட்டேஷன், டொனேஷன், பிளேஸ்மெண்ட் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு, கடைசி வருஷம் முடிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு? பைக் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா மெக்கானிக்கை கூப்பிடுவோன்னு. அந்த ப்ராப்ளம் என்ன கண்டுபிடிக்கிறது கூட அவருக்கு டேலண்ட் இல்லை. ரெண்டாவது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங், அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ரெண்டாவது பேட்ச் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங். அங்கே போனோடனே சிம்பிள் கொஸ்டின் தான் கேட்டேன். என்ன கேட்டேன்னா, உங்கள் வீட்டில் வந்து டியூப்லைட் ஃபியூஸ் போயிடுச்சு, இல்லை ஒரு பல்பு ஃபியூஸ் போயிடுச்சு, இல்லை ஃபியூஸ் போயிடுச்சு வீட்டில் கரண்ட் பிரச்சனைனால, என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார் உடனே, எலக்ட்ரீஷியனை கூப்பிடுவோம் சார் அப்படின்னார். ஆனால் அவங்க என்ன படிச்சுட்டு இருக்காங்க? பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸ் என்ன படிச்சுட்டு இருக்காங்க? எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்காங்க. மூணாவது கேட்டகரி தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். மூணாவது கேட்டகரி யாருன்னா சிவில் இன்ஜினியர்ஸ். அவங்க கிட்ட கேட்டேன், என்னப்பா சிவில் இன்ஜினியர்லாம் படிக்கிறீங்க, பெரிய பெரிய கட்டடம்லாம் கட்டணும்னு ஆசைப்படுறீங்க, உங்க வீட்டில் ஒரு செவரை நீங்களே சொந்தமாக கட்ட முடியுமான்னு கேட்டேன். சத்தியமா முடியாது சார் அப்படின்னாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, சிவில் இன்ஜினியர் இருக்காங்க ஆனால் ஒரு செவுரு கட்ட தெரியாது, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் இருக்காங்க ஆனால் வந்து டியூப்லைட் ஃபியூஸ் போச்சுன்னா மாற்ற தெரியாது, இல்லை ஃபியூஸ் போச்சுன்னா போட தெரியாது,
மெக்கானிக்கல் இன்ஜினியர் இருக்காங்க, ஆனால் வண்டி ரிப்பேர் ஆச்சுன்னா என்ன பண்ணுன்னு தெரியாது. இந்த மாதிரி ஒரு எஜுகேஷன் சிஸ்டம்ல ராமகிருஷ்ணா மிஷன் ஹோம் பாலிடெக்னிக் ஸ்டாண்ட்ஸ் அவுட் as the world class institution. World class institution. This is not just a palace for the poor. இது palace for the poor மட்டும் கிடையாது. It's a palace for innovation. It is a palace for creation. It is a palace for curiosity. It is a palace for skill development. It is a palace for character building. It is a palace for man making. இது உங்க மனசுல இருக்கணும். ஏன் இதை நான் சொல்றேன்னா, சுவாமி விவேகானந்தர் கண்ட கனவு என்னன்னா, வெஸ்டர்ன் சயின்ஸ் வித் ஈஸ்டர்ன் பிலாசபி, வெஸ்டர்ன் சயின்ஸ் வித் ஈஸ்டர்ன் பிலாசபி அதை பிளெண்ட் பண்ணி அழகா உங்களுக்கு இந்த இன்ஸ்டிடியூஷன்ல வச்சிருக்காங்க. நீங்க கேட்கலாம், சார் சுவாமி விவேகானந்தரோட சொற்பொழிவு வந்து எத்தனையோ சுவாமிஜிஸ் இருக்காங்க, எத்தனையோ ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் இருக்காங்க, வகை வகையா நம்மளுடைய நாட்டில் கொடுத்துருக்காங்க. ஆனா சுவாமி விவேகானந்தருடைய கொட்டேஷன் படிச்சா மட்டும் ஒரு ஸ்பெஷல் உணர்வு ஒரு மாணவர்களுக்கும் வரும். ஓல்ட் ஏஜ்ல இருக்கவங்க கூட யூத்ஃபுல்லா ஃபீல் பண்ண வைக்கிறவர் சுவாமி விவேகானந்தர். ஒரு யூத்தை கூட ஒரு மெச்சோர்டா ஃபீல் பண்ண வைக்கிறவர் சுவாமி விவேகானந்தர். அந்த கொட்டேஷன் படிச்சீங்கன்னா ஒரு லெவல் கிடைக்குது வாழ்க்கையில. அதை நீங்க படிச்சு உணர்ந்துட்டீங்கன்னா, டெக்னிக்கல் எஜுகேஷனோட அதை நீங்க செயல்படுத்தினீங்கன்னா, நீங்க சுவாமி விவேகானந்தருடைய சொற்பொழிவுகளை படிக்கிறீங்க, அதை நீங்க உணர்றீங்க. அதை நீங்க உணர்ந்துட்டு உங்களோட டெக்னிக்கல் எஜுகேஷனோட மிக்ஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆவீங்க தெரியுமா? பெரிய தொழிலதிபரா ஆக முடியும். சார் எனக்கு அவ்வளோ காசெல்லாம் சம்பாதிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை சார். ஆக்சுவலா நல்லவங்க தான் நிறைய காசு சம்பாதிக்கணும், நல்லவங்க தான் நிறைய காசு சம்பாதிக்கணும். இல்லைன்னா கெட்டவங்க கிட்ட அந்த காசு போயிடும். புரியுதா இல்லையா? நீங்களாம் நல்லவங்க, நிறைய காசு சம்பாதிக்கணும். காசு சம்பாதிச்சு என்ன பண்ணணும்? 100 ஏக்கர் வாங்கணுமா, 50 ஏக்கர் வாங்கணுமா? கிடையாது. You are not the owner of your asset, you are the trustee of your asset. You are not the owner of the asset, you are the trustee of the asset. ரெண்டு பண்ணலாம். நிறைய காசு சம்பாரிச்சு டொனேட் பண்ணலாம், இல்ல ஒரு தொழில் ஆரம்பிச்சு நிறைய பேருக்கு வேலை கொடுக்கலாம். ஏன்னா சம்பளமா கொடுக்கலாம், ஏன்னா அவங்க ஊதியம் பண்றாங்க, சம்பளம் கொடுக்குறீங்க, அவங்களோட திறமையை பயன்படுத்திக்கிறீங்க. மென்மேலும் நீங்க இருந்தா கூட இல்லாட்டி கூட ஃபியூச்சர்ல அந்த கம்பெனி தொடர்ந்து போகும். அதனால நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, உங்களுடைய மனநிலையை ராமகிருஷ்ண மிஷன்ல நல்ல மனநிலையை வளர்த்துக்கோங்க. நம்மளுடைய செக்ரட்டரி மகாராஜ் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு உங்களுக்காக. இங்கிலீஷ் கோச்சிங் கொடுக்குறாங்க, கம்ப்யூட்டர் ட்ரைனிங்ஸ் கொடுக்குறாங்க. ஒன் ஆஃப் தி எக்ஸலண்ட் சென்டர், ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் பார்த்தேன். எல்லா விதம் ஒரு ஃபோர்டோட கார் கொடுத்துருக்காங்க. சுவாமிஜி கிட்ட கேட்டேன், என்ன சுவாமிஜி ஃபோர்ட் கார் வந்து ரைட்ல டிரைவ் பண்ற மாதிரி இல்லை லெஃப்ட்ல இருக்கு அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, இல்லைன்னா நம்ம பசங்க எடுத்து ஓட்டிடுவாங்க சென்னை ரோட்ல, அதனால லெஃப்ட் டிரைவிங் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். கார் பார்த்தீங்கன்னா அது ரைட்டு கிடையாது, வெளிநாட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணுறது. அந்த அளவுக்கு பெஸ்ட் கார்ஸ் கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் செமினார் சென்டர் இருக்கு, சென்டர் ஏர் கண்டிஷன் செமினார் சென்டர். ஐ வில் டெல் யூ ரியலி, இன்னைக்கு நிறைய ஐஎம்ஸ் இருக்கு. ஐஎம் ராஞ்சின்னு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு இருந்தாங்க, போயிருந்தாரு ஸ்பீச் கொடுக்கறதுக்கு. அங்க கேம்பஸ் கூட கிடையாது பசங்களுக்கு. ஒரு ரெண்டட் பிரெமைசஸ்ல கவர்னருடைய மாளிகையில கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா உங்களுக்கு 14 crores ஒரு பில்டிங் ரெடி ஆகி இன்னைக்கு ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்குற அளவுக்கு ரெடி ஆகி வந்திருக்குன்னா, அதுக்கு நீங்க சுவாமி விவேகானந்தர், குரு மகாராஜ் ராமகிருஷ்ணர், சாரதா அம்மாவுக்கு உங்களுடைய சமர்ப்பிக்கணும், உங்களுடைய இந்த நன்றியை சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட். லாஸ்ட் உங்களுடைய திறமை 20,000 ரூபாய் சம்பளமோ 25,000 ரூபாய் சம்பளமோ 1 லட்சம் ரூபாயோ 10 கோடியோ கிடையாது. ஆற்றல் மிக அதிகமா இருக்கு உங்களுக்குள்ள. 3 விஷயம் தான் நான் சொல்ல விரும்புறேன். இந்த சமுதாயம் உங்களை வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு, ஆனா சமுதாயத்துல சில நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பயன்படாத இருந்துகிட்டு இருக்கு. 3 விஷயங்கள் பேசிக் ப்ராப்ளத்தை நான் அடிச்சிடுறேன். நீங்க வந்து சமுதாயத்துக்கு எப்ப பயன்படாம போவீங்கன்னா, படம் வருது இல்லையா, நிறைய படம், அதை நீங்க தொடர்ந்து பார்த்து அதை வந்து உங்க வாழ்க்கை நிறைய ஆக்கிட்டீங்கன்னா, நீங்க என்னென்ன பண்றாங்கன்னு தெரியும் படத்துல, அதை வந்து உங்களோட வாழ்க்கையை எடுத்துக்கிட்டு நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை வேஸ்ட் ஆயிடும். 2வது, நாளைக்கு நீங்க வீடு இல்ல வீட்டில் இருக்கவங்க வந்து சீரியல் பார்த்தாங்கன்னா உங்க வாழ்க்கை போயிடும். 3வது, உங்களுடைய திறமையை நீங்க கண்டறிஞ்சிட்டீங்கன்னா நீங்க எல்லையற்றவர்களா ஆயிடுவீங்க. அந்த திறமையை கண்டறியறதுக்கு இந்த 2-3 விஷயங்கள், நான் சொன்ன 2-3 விஷயங்கள், உங்களுடைய அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் எடுக்கணும் வெளியில. ஏழையா பிறந்தது அது நம்மளுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஆனா நிறைய ஏழைகளை வெளில கொண்டு வரது நம்மளுக்கு கடவுள் கொடுத்த
வாய்ப்பு, அந்த வாய்ப்பு டெக்னிக்கல் எஜுகேஷன் உங்க கையில இருக்கு. இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சிந்தனை பண்ணுங்க. பாலிடெக்னிக் முடிச்சுட்டு உங்க படிப்பை நிறுத்திடாதீங்க. வேலைக்கு போய்கிட்டே, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், வேலைக்கு போய்கிட்டே உங்களோட ஈவினிங் இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய, அதை பண்ணுங்க. தொடர்ந்து மாஸ்டர்ஸ் பண்ணுங்க. நீங்க என்ன டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இருக்கோ அதுக்கு பிஹெச்டி பண்ணுங்க. அதில் டாக்டரேட் பட்டம் வாங்குங்க. ஒரு 35-38 வயசுக்குள்ள இந்த எஜுகேஷனும் பேரலா உங்க டெக்னிக்கல் எஜுகேஷனோட போகணும். மார்க்கெட்டிங் கத்துக்கோங்க, தயவு செஞ்சு மார்க்கெட்டிங் கத்துக்கோங்க. த பிக்கஸ்ட் ப்ராப்ளம் ஆஃப் இந்தியன்ஸ், நம்ம நம்மளோட பொருளை மார்க்கெட்டே பண்றது இல்லை. ஆனா வெளிநாட்டுக்காரங்க நம்ம பொருளை யூஸ் பண்ணி அவங்க மார்க்கெட் பண்ணி சம்பாதிக்கிறாங்க. ஸோ மார்க்கெட்டிங் கத்துக்கோங்க, கம்யூனிகேட் பண்ணுங்க, ரிலேஷன்ஷிப் எல்லாரோடையும் வளர்த்துக்கோங்க, கான்டாக்ட் வளர்த்துக்கோங்க, தொழில் ஆரம்பிங்க. இந்த சிம்பிள் பேசிக். சார் பணம் எங்க சார் வரும் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு? நீங்க உங்களை தயார்படுத்திக்கோங்க, நீங்க உங்களை தயார்படுத்துங்க. இங்க இருக்க வசதியை வச்சு காலையில 6 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் இந்த இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய எல்லா ஃபெசிலிட்டியும் பயன்படுத்துங்க. வரக்கூடிய தொடர்பு எல்லாத்தையும் பயன்படுத்துங்க. உங்களுக்கு பணம் தானா தேடி வந்து உங்க வீட்டில் வந்து நிற்கும் நீங்க தொழில் ஆரம்பிக்கிறதுக்காக. ஆனா நீங்க பயன்படுத்துனீங்கன்னா முழுமையான்றது தான் என்னுடைய கேள்வி. ஸோ இதுதான் விஷன் ஆஃப் த கவர்மெண்ட்டும், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் இதுதான் எதிர்பார்க்குறாங்க, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடும் இதான் எதிர்பார்க்குறாங்க. அதுக்கான நிறைய ஸ்கீம்ஸ் கவர்மெண்ட்ல வச்சிருக்காங்க. இன்னைக்கு முத்ரா திட்டத்தை பார்த்தீங்கன்னா 50,000லேருந்து 10 லட்சம் வரைக்கும் லோன் தராங்க. கிட்டத்தட்ட 17 கோடி பேர் லோன் வாங்கியிருக்காங்க. எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டர்பிரினர்ஸ். தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நீட் ஸ்கீம்னு வச்சிருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 கோடி வரைக்கும் லோன் தராங்க ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு. இந்த ஸ்கீம் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு இதை எப்படி பயன்படுத்தி நீங்க பெரிய தொழிலதிபராக ஆகணும் அப்படின்னு பாருங்க. அது கடைசியா ஒரு வார்த்தை சொல்ல விரும்புறேன். நீங்க வளர 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 எல்லா வருஷமும் ஒரு சேவிங் எடுத்து வெளிநாடுக்கு பயணம் பண்ணுங்க. ஜப்பான், தாய்வான் ஒரு 60,000-50,000 போட்டு பயணம் பண்ணுங்க. போய் அங்க நடக்கிற டெக்னாலஜி அப்சர்வ் பண்ணுங்க. சில நேரங்களில் நீங்க கண்டுபிடிக்க வேணாம் டெக்னாலஜியை, புதுமையை. அங்க இருக்கிற புதுமையை நீங்க திருப்பி இந்தியால கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இந்தியன் கண்டிஷனுக்கு தேவைப்படுற விஷயத்தை நீங்க பண்ணீங்கனாலே உங்க ப்ராடக்ட் வித்துரும். ஸோ வெளிநாடு பயணம் பண்ணுங்க, எக்ஸிபிஷன்ஸ் அட்டன் பண்ணுங்க, டெக்னிக்கல் எக்ஸிபிஷன்ஸ் அட்டன் பண்ணுங்க. நிறைய கான்ஃபரன்ஸ் நடக்கும், CII, FICCI, நிறைய கான்ஃபரன்ஸ் நடக்கும். இதெல்லாம் தொடர்ந்து அட்டன் பண்ணுங்க. அங்க வரக்கூடிய ஐடியா உங்களுடைய ஏதாவது ஒன்று கிளிக்காக தான் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி ப்ராக்டிக்கலா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதுல வெற்றி அடைகிற வழிகளை பாருங்க. தொடங்கும் பொழுது முடியாத மாதிரி தான் இருக்கும், தொடங்கிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அதுதான் சுவாமி விவேகானந்தரோட சொற்பொழிவுகளை நீங்க படிக்கணும், உங்க வாழ்க்கை நெறியா மாத்தணும். அதை மாத்தினீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா வெற்றி பெறுவீங்கன்றது என்னுடைய வேண்டுகோள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தி வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. என்னுடைய நன்றிகளை BPCLக்கு திருப்பி சொல்ல விரும்புகிறேன். மெய்யூரில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட பல குடும்பங்கள் பொழைச்சிட்டு இருக்கு. அங்கே ஒரு ஸ்கில் சென்டர் வச்சிருக்காங்க, டெய்லரிங் யூனிட். அது வழியாக நிறைய பெண்கள் பர்ஸ் அதெல்லாம் விற்று அங்கே இருக்க குடும்பங்கள் பொழைச்சிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ஸ் தான், இந்த மாதிரி ஸ்கில் ஓரியன்ட் ப்ராஜெக்ட்ஸ் தான் நம்ம இந்தியாவை மேலே கொண்டு வர முடியும். அந்த செயல்பாடு எடுக்கக்கூடிய ராமகிருஷ்ணா மிஷன் ஹோம் அண்ட் ராமகிருஷ்ணா மட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய மாணவர்கள் மேலே வரணும், நீங்களாம் பெரிய ஆள் ஆகணும்னு நான் வேண்டிக்கிட்டு நான் இந்த வாய்ப்பு கொடுத்த சுவாமிஜிக்கு என்னோட நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.